குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. 2024 குரோதி வருடம் அக்டோபர் மாதத்தின் பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை நன்னாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா நவராத்திரி பூஜைகள் ஆரம்பம். அக்டோபர் 11ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் பூஜை ஆரம்பம். அன்னைக்கு தான் அந்த பூஜைகள் செஞ்சு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். அடுத்து அக்டோபர் 17 அப்படிங்கிறது பௌர்ணமி திதி. திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, கிரிவலம் சென்று வழிபடக்கூடிய, முழு அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள், அம்மனுக்கு உகந்த நாளாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட விசேஷ தினங்களோடு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 21 அக்டோபர் 21, 24 பார்த்தோம்னாக்க சுமுகூர்த்த தினங்களாக வருது. அடுத்து அக்டோபர் 28 வாஸ்து நாள். புது வீடு கட்டணும் அப்படின்னா வாஸ்து குறிக்கிறதுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 31 தீபாவளி திருநாள் பண்டிகை அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வருது. இப்படிப்பட்ட சிறப்புகளோட இந்த மாதம் தொடங்குது. அது மட்டும் இல்லைங்க, 4 விதமான கிரக பெயர்ச்சிகள் அப்படிங்கிறதும் இந்த அக்டோபர் மாதத்தில் வருது. புதன் பகவான் பார்த்தோம்னா அக்டோபர் 10ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் 13ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் 20ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இதுக்கு இடையில சூரிய பகவான் அப்படிங்கிறவர் அக்டோபர் 14ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இப்படிப்பட்ட பெயர்ச்சிகளை வைத்துக்கொண்டு என்ன விதமான பலாபலன்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் உங்களுக்கு ஏதேனும் இலக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது, விதி அமைப்பு எப்படி இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய கோச்சார நிலைகளுக்கும் தசாபுத்தி பலன்களும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்குமான கோச்சார பொது பலன், அக்டோபர் மாதத்திற்கான பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்குறோம். வாங்க பார்ப்போம். துலாம் காலச்சக்கரத்தின் 7வது ராசியான துலாம் ராசி, ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படின்னா ராசிலேயே ஆட்சி பெற்று நல்லா இருக்காருங்க. இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக பாருங்கள், உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி நிலை. 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார். 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியில் பார்த்தீங்கன்னா புதன், சூரியன், கேது, இந்த மாதிரி 3 கிரகங்கள் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் புதன் அங்கே இருந்தாலும் அக்டோபர் 10க்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறார். அதே போல் சூரியன், லாபாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், அவர் அக்டோபர் 17ஆம் தேதியே உங்கள் ராசிக்கு வர்றாரு. அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒன்றும் பெரிய குறையொன்றும் இல்லை. ஆரம்பத்தில் அந்த பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி
விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் 12ஆம் இடத்துல அந்த 10ஆம் தேதி வரையும் தாங்க கொஞ்சம் அப்படியே அலசல், கொஞ்சம் சிரமமாக தெரியுமே தவிர சிரமம் இல்லை. ஒரு ஃபீலிங் வரும், ஒரு சிரமப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும், மற்றபடி ஒரு பெரிய சிரமம்லாம் இல்லை. அதே நேரத்தில் ராசியில் ஆட்சிநாதன் ஆட்சி பெற்று அமர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும். எதுக்கும் பெண்ணும் பயப்பட மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக போகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறது துலாம் ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாம் ராசியை பொறுத்தவரை துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மை, எந்த இடத்தையும் தவிர தட்டி கேட்குறது, உண்மையாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கிறது இயற்கையாக உண்டு. அதே போல் பெரிய பெரிய அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் பேக் போனாக இருக்கிறது அப்படின்னா துலாம் ராசி என்பவர்கள் தான். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிர்வாகம், நேர்மையான ஒரு நிர்வாகம் அப்படிங்கிறது அவங்க தான். அரசு துறையிலையோ அல்லது பிரைவேட் செக்டார்லேயோ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிறாரு அப்படின்னா அவர் துலாம் ராசிக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், அவருக்கு இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எண்ணங்கள்லாம் பலிதமாகுங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புது திட்டங்களை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா உங்களை பொறுத்த வகையில் இந்த வேலை பார்க்குறது அப்படின்னு ஒரு குரூப் இருக்குங்களே, இந்த வேலை அமைப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் நல்லா போகும். அதுலேயும் ஒன்றும் பெரிய குறையெல்லாம் இல்லை. வேலை இல்லாதவங்களுக்கும் வேலை கிடைக்கும், அதுலேயும் ஒரு பெரிய குறை இல்லை, நல்லா தான் இருக்குது. ஆமாம், அதே போல் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல, தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்லா தான் இருக்குது. உங்களோட தொழில் உயர்வடையுது, தொழிலில் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான், லாபம்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளில் வென்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா இருக்குது. படிப்பு, கல்வி நிலை அதெல்லாம் நல்லாயிருக்கு, அதில் எந்த குறையும் இல்லை, நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரனே 2ஆம் இடத்துக்கு போய் தனஸ்தானத்துக்கே போகிறதுனால நல்லா வருமானம் வரும். அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வகையில் உங்களோட முயற்சி, உங்களோட முன்னேற்றம், உங்களுக்கு அனைத்து விதமான தொழில் வேலை சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நல்ல வருமானமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒற்றுமை நல்லா இருக்குது, அதில் எந்த குறையும் இல்லைங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. திருமண பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கைகூடுமா அப்படின்னா திருமணத்திற்கான வரன் பார்க்கலாம். திருமண பாக்கியங்கள், திருமணத்திற்கான வரன் ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான், தாராளமாக செய்யலாம். அடுத்து எதுவும் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கல, ஒன்றும் பெருசாக உடல் உபாதைகள் ஒன்றும் இல்லை. ஆமாம், பெருசாக ஒன்றும் உடல் உபாதைகள் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தூக்கம், ஒரு நிம்மதி இல்லாத உறக்க நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்கள் ராசியிலிருந்து என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் ஆள் மனதில் சின்ன சின்ன பய உணர்வுகள் வந்து போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ரெண்டுக்குமே சேர்த்து சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் கோவில் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அருமையான வழிபாடு. ஒரு ஊக்கத்தையும் உத்வேகத்தையும் அதே நேரத்தில் எடுத்துக்கொண்ட செயலின் தீவிரத்தன்மையை, அது சார்ந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புக்கு உதவிகரமாக அமையும். மனம் சார்ந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து பாருங்கள், உங்கள் லாஸ்டில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சித்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் சின்னதாக கோபம் வந்தாலும்
தர்ம நியாயப்படி நடக்கக்கூடியவராக இருக்கார். அதே நேரத்தில் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். அதே நேரத்தில் கொஞ்சம் போஜன பிரியர் அப்படின்னு கூட சொல்லலாம். உணவு சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்குவார். இவருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அக்டோபர் 20 வரையுமே ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த குறையும் இல்லை. அக்டோபர் 20க்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதனால் அந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஏதேனும் முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அக்டோபர் 20க்கு அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள்லாம் அடுத்தடுத்த வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். ஒன்றும் பெரிய குற்றம் குறைகள்லாம் இல்லை. வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தான். முகம் தெரியாத நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஏற்பட்டிருக்கு. திடீர் உறவுகள், திடீர் நட்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஆமாம், ஆரோக்கியத்தில் ஒன்றும் பெரிய குறைபாடு இல்லை. அடுத்து விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தான். என்னென்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களோட முயற்சிக்கான பலன் உறுதியாக கிடைக்கும். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கான பலன் அப்படிங்கிறது வேலை, தொழில், வருமானம் சார்ந்து நல்லா இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படுமா அப்படின்னா, உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அதற்கான அமைப்பு அப்படிங்கிற கோச்சாரத்தில் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ சுய ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அது கோச்சாரத்தில் வந்துச்சு அப்படின்னா பயன்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படுது. ஆனால் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அது சார்ந்து நம்பிக்கை கொள்ளலாம். அவசரப்பட்டு இதில் நம்பிக்கைகள்லாம் கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. ஆமாம், உங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலகட்டத்தில் துலாம் ராசியை பொறுத்த வகையில் ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.